எவ்ரிவன், நம்ம இப்போ பார்க்க போகிறது லாராவல்னா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போய் நம்ம லாராவல் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். laravel.comனு டைப் பண்ணாலே உங்களுக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இதில் போனீங்கன்னா இதில் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அது வந்து டிஃபால்ட்டாக அங்கே செலக்ட் ஆகிருக்கும். அது அது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன்ஸ் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த வெர்ஷன் வேணால் வேறு ஏதாவது வெர்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன வெர்ஷனுக்கோட டாக்குமெண்டேஷன் வேணுமோ அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட டாக்குமெண்டேஷன் அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷனே பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் Laravel 7 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சர்வர் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா PHP 7.2.5க்கு மேலே இருக்கணும் அல்லது 7.5 இருக்கணும்னு சொல்லி ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் எக்ஸாமுக்கு வந்து PHP 7.2.5க்கு மேலே இருக்கிற மாதிரி நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்து 7.5க்கு மேலே இருக்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இதுக்கு கீழே இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் அதில் இன்பில்டாகவே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு லாராவல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா கம்போசர் தேவை. இந்த கம்போசர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிபெண்டன்சி பேக்கேஜ் மேனேஜர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கம்போசர்னால் என்னென்னா ஒரு பேக்கேஜஸ், அதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் நம்ம என்ன ஃப்ரேம்ஒர்க்ஸ் வேணும், ஏதாவது ஒரு லைப்ரரி வேணும், ஏதாவது ஒரு பேக்கேஜ் நமக்கு ஆன்லைன்லேருந்து கெட் பண்ணணும்னா அது வந்து அந்த கம்போசர் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக நம்ம வந்து அதை கெட் பண்ணிக்கலாம். இந்த கம்போசர்ன்ற சாஃப்ட்வேர் இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த packages.orgன்ற வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஃபைல்ஸை வந்து இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இப்போ லாராவல் ஃப்ரேம்ஒர்க் நம்ம இப்போது டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இப்போ கம்போசர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கம்போசரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற லிங்க் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நான் கம்போசர் வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். இதில் டவுன்லோடு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் போனீங்கன்னா exe ஃபைல் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த exe ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன். இந்த கம்போசர் என்ன பண்ணணும்னா இந்த பேக்கேஜஸ்ன்ற வெப்சைட்டில் இப்போ இதில் நான் இப்போ லாராவல்னு சர்ச் பண்ணேன்னா அந்த ஃப்ரேம்ஒர்க் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இருக்கோ இதை நம்ம அங்கே கம்போசர் மூலமாக அங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கம்போசர் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேருந்து அந்த ஃபைல்ஸ் வருதுன்றது தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கம்போசர் வந்து இந்த வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து கெட் பண்ணி தருது. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து கம்போசர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எக்ஸாம் வந்து D:\n இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து எக்ஸாம்பிள் PHPக்குள்ளே PHP.exe ஃபைல் வந்து அது பாயிண்ட் பண்ணியிருக்கும். அப்படி உங்களுக்கு அது பாயிண்ட் பண்ணலைன்னா நீங்கள் உங்களோட எக்ஸாம்குள்ளே PHP ஃபோல்டருக்குள்ளே PHP.exe அப்படின்ற அந்த exe ஃபைலை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிக்கிறணும். தென் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் எந்த ஸ்டெப் கேட்டாலும் நீங்கள் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை வந்து இப்போ நான் செக் பண்ண போகிறேன்.
ஓகே, கம்போசர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். சிஎம்டி கொடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை பெருசு பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து ஜிட்டு தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ஜிட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஜிட்டுன்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, ஜிட்டுன்னு அடிச்சிங்கனாலே வரும். இல்லை உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டு ஓகே, உங்களுக்கு அதுவே ஈஸியாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணலாம். அதுலேயும் இது ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக காட்டுறதுக்கு வேண்டி நான் ஜிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிட் டவுன்லோடு பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். வழக்கம் போல் நம்ம எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான், பெருசாக ஒன்றும் அதில் இல்லை. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே அது இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஜிட் பேஸ் ஹியர் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து அந்த ஜிட் பேஸ் ஹியர் கொடுக்குறீங்களோ அதை வந்து ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அது வந்து இங்கே ஓப்பன் ஆயிடும். நான் டெஸ்க்டாப்லேருந்து கொடுத்ததுனால அது டெஸ்க்டாப்னு வந்துருச்சு. ஸோ இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை கிளிக் பண்ணி மவுஸை முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணியிருக்கிறதுனால அது ஜூம் ஆகுது. இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து நான் கம்போசர் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து கம்போசர் எப்படி கொடுத்தேன். ஸோ கம்போசர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகியிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்போசர் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்குது. அதனால உங்களுக்கு வந்து கம்போசர் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. கம்போசர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த இது டிஸ்பிளே ஆகாது, சம்திங் ராங்னு சொல்லி எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு இதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் மாதிரி. ஓகே, இப்போ கம்போசர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாராவல் வந்து அடுத்து எப்படி என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாராவல் இன்ஸ்டாலர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா, நம்ம லாராவல் வந்து எங்கேருந்து வேணாலும் நம்ம அந்த லாராவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இன்ஸ்டாலர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த இன்ஸ்டாலரை நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கம்போசர் குளோபல் ரெக்வயர் லாராவல் இன்ஸ்டாலர் அப்படின்னா என்னென்னா, இந்த கம்போசர் வந்து குளோபலாக வந்து இந்த லாராவல் இன்ஸ்டாலரை இன்ஸ்டால் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சிஸ்டமில் எங்கே வேணால் நான் அந்த கமாண்ட் போட்டு என்னால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த லாராவல் இன்ஸ்டாலர் வந்து சிஸ்டம் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இன்ஸ்டால் ஆகட்டும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கிறது நம்ம டாக்குமெண்டேஷனில் பார்த்துக்கிட்டு இருப்போம். கீழே வந்தோன்னா அந்த லாராவல் இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. லாராவல் நியூ பிளாக் அப்படின்னு போட்டோன்னா அது வந்து அந்த லாராவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிடும்ன்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்படி இந்த கோடிங் உங்களுக்கு வேணாம், இல்லை வேறு எதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட் ப்ரிஃபர் டெஸ்ட் லாராவல் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்போசரில் கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிறது அந்த கமாண்ட்டு, ப்ரிஃபர் டெஸ்ட்டுங்கிறது வரைக்கும் அந்த கமாண்ட்டு. இதில் வந்து லாராவல்ங்கிறது அந்த பேக்கேஜ் நேமு. இந்த பேக்கேஜ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த packages.orgலேருந்து இங்கே இது வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே கொண்டு இன்ஸ்டால் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குங்கிறது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், அதாவது ஃபோல்டர் நேம். என்ன ரூட் ஃபைலில் நம்ம என்ன ஃபோல்டர் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இங்கே கொடுக்குறோம். இதில் பிளாக்குன்னு இருக்கிறதுனால அந்த பிளாக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இல்லை உங்களுக்கு வேறு நேம் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளாக் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நேம் போட்டு நீங்கள் அந்த கோடை வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து இதை செக் பண்ணுவோம். இது இன்னும் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சோடனே நம்ம அந்த அடுத்த கோடை வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம இப்போ போடணும். ஸோ லாராவல் நியூ பிளாக் இந்த லைனை நான் போடுறேன். இது வந்து ரூட் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் நமக்கு அந்த ஃபோல்டர் தேவையில்லை. நான் வந்து எக்ஸாம்பிள் வச்சு ரன் பண்ணணும். ஸோ இதை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு HTDocsக்குள்ளே போகணும். ஸோ HTDocsல ஜிட் பேஸ் ஹியர் கொடுக்குறேன். எனக்கு ஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரூட் ஃபோல்டர் வந்து டீல் எக்ஸாம்பிள் HTDocs வந்துருச்சு. ஸோ இதில் நான் அந்த கமாண்டை கொடுக்குறேன். லாராவல் நியூ பிளாக்.
லாராவல் நியூ பிளாக்னு டைப் பண்ணோடனே எனக்கு வந்து லாராவல் ஃப்ரேம்வொர்க் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் HTTagsல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடித்தோடனே அதுக்கப்புறமா நாங்கள் போய் நம்ம செக் பண்ணுவோம். நீங்கள் இதை பாதியில் கட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ரன் ஆகாது. ஸோ இது கம்ப்ளீட்டாக அது டவுன்லோட் ஆகி முடித்தோடனே இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற அந்த ரூட் ஃபோல்டர் வந்து பாயிண்ட் ஆகிருக்கு, அந்த அந்த இதுக்கு வந்து மறுபடியும் வந்து நின்றுடும். அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது அர்த்தம். ஸோ நீங்கள் இது மாதிரி இது லோட் ஆகிட்டு இருக்கும்போது பாதியில் க்ளோஸ் பண்ணிட வேணாம். ஃபுல்லாக இப்போது டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஒரு 35 to ஒரு 40 MBக்குள்ளே தான் இருக்கும். வந்து இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து HTTags ஃபோல்டரில் பாயிண்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து நம்ம வந்து இப்போ பிளாக்ன்ற நம்ம ஃபோல்டருக்குள்ளே வந்து இப்போ உள்ள போகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரூட் ஃபோல்டர் பாயிண்ட் ஆகிற அந்த லிங்க் இன்னும் வரலை. ஸோ வந்து இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே இந்த கர்சர் வந்து இதுக்கு அடுத்ததில் வந்துடும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் வந்து அங்கேருந்து தனியாக வந்துருச்சு. இதில் வந்து என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். அது அப்புறமா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து இப்போ போகணும். ஸோ சிடி பிளாக் அப்படின்னு கொடுத்தேன்னா கரண்ட்டாக இருக்க டைரக்டரியிலேருந்து அந்த பிளாக் டைரக்டரிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் பிஹெச்பி ஆர்டிசன் ஐஃபன் வெர்ஷன் டைப் பண்ணேன்னா நான் என்ன வெர்ஷன் கரண்ட்டாக லாராவல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நான் வந்து லாராவல் ஃப்ரேம்வொர்க் வந்து இப்போ 7.6 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது டிஸ்பிளே ஆகுது. இதுதான் வந்து பேசிக் இன்ஸ்டாலேஷன். எப்படி லாராவல் ஃப்ரேம்வொர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது வந்து இதுதான் பேசிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாக இப்போ இனிமேல் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி ஹைலைட் ஆகி காட்டும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த எடிட்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, என்னோட கம்ஃபர்டபுளுக்காண்டி நான் அதை யூஸ் பண்ணுறேன். விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நீங்கள் இந்த ஜிட்லேயே கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் கோடு டாட்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, கோடுன்னு டைப் பண்ணாலே ஓப்பன் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது கொஞ்சம் சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்தது. நான் கோடுன்னு டைப் பண்ணிட்டேன். அது வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் கூகுளில் போய் தேடினாலே இது கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மற்ற எடிட்டரை விட இது கொஞ்சம் மெமரி வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ நீங்கள் சிஸ்டம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த
பிளாக்ன்ற ஃபோல்டரை நான் இதில் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நான் வந்து ஜிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஆல்ரெடி ஜிட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே டெர்மினல்ன்ற ஒரு மெனு இருக்குது. அதில் நீங்கள் நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிங்கன்னா இது டிஃபால்ட்டாக உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். நான் வந்து ஜிட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கறனால உங்களுக்கு ஜிட்டு ஓப்பன் ஆகுது. இதில் ஜிட்டு உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் இருக்குது. ஜிட்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் டிஃபால்ட் செல்லுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும், பேஷ்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜிட்டு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லாராவலோட ஆஃபீஷியல் டாக்குமெண்டேஷனுக்கு போவோம். இதில் வந்து பிஹெச்பி ஆர்டிசன் சர்வர்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிஹெச்பி ஆர்டிசன் சர்வர்னு கொடுக்கும்போது உங்களுக்கு லோக்கலில் ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகும் சிஸ்டம் வந்து. உங்களுக்கு ஒரு சர்வரில் ஒரு டிஃபால்ட்டாக அதுவே ஒரு 8000 ஒரு போர்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி காட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நான் பிஹெச்பி ஆர்டிசன் சர்வர்னு டைப் பண்ணுறேன். வந்து இந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் த்ரோ ஆகுது. வந்து இதில் போய் லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுக்குறேன். ஓகே, லாராவலோட ஹோம் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இது கரெக்டாக ரன் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் அடுத்து வேறு எதுவும் கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தவொடனே வந்து பப்ளிக் டைரக்டரி தான் பாயிண்ட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பப்ளிக் ஃபோல்டரில் உள்ள index.php ஃபைல் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பெர்மிஷன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் விண்டோஸ்ன்றனால எல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் இப்போது வேறு ஏதாவது OS போட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து சம் பெர்மிஷன்ஸ்லாம் வந்து அதில் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த டேரக்டரிஸ் வந்து ஸ்டோரேஜ்ன்ற ஃபோல்டர், இந்த பூட்ஸ்ட்ராப் கேட்ச்ன்ற ஃபோல்டர்லலாம் உங்களுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கீ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இஃப் த அப்ளிகேஷன் கீ இஸ் நாட் செட் யுவர் யூசர் செஷன் அண்ட் அதர் என்கிரிப்டட் டேட்டா வில் நாட் செக்யூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் கீ வந்து எங்கே இருக்கும்னா .env எக்ஸாம்பிள் அல்லது .env ஃபைலில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த .env ஃபைலில் வந்து இங்கே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து .env ஃபைல் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஆப் கீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு உங்களுக்கு ஒரு வேளை ஜென்ரேட் ஆகலைன்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பிஹெச்பி ஆர்டிசன் கீ ஜென்ரேட்னு சொல்லி. இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடும். இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி அந்த கோடு வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அதெல்லாம் நமக்கு அது ரொம்ப பேசிக் நீட்ஸ் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே போய் வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்வான்ஸாக நீங்கள் பார்க்க போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம பேசிக் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த லாராவல் பேஜ் வந்து எப்படி இந்த ஃபஸ்ட் பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இந்த ரவுட்ஸில் web.php அப்படின்றதுக்குள்ளே என்ன ஃபைல் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுதான் உங்களுக்கு லோட் ஆகுது. இதில் வந்து என்ன ரவுட் அப்படின்னு போட்டுட்டு என்ன மெத்தட் கெட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. கெட் மெத்தடில் வந்து ஸ்லாஷ் மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் வியூன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வெல்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெல்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே welcome.blade.php அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஃபைல் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்க்குள்ளே வியூஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இந்த ரிசோர்ஸஸ்குள்ளே வியூஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் எல்லா HTML டிசைன்ஸ் அந்த வியூ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த வியூஸ்ன்ற ஃபோல்டர் வந்து நீங்கள் இந்த வியூ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது உங்களுக்கு கால் ஆகும். ஸோ இந்த welcome.blade.php வந்து அந்த ஃபுல் எக்ஸ்டென்ஷனோட போக தேவையில்லை. நீங்கள் வெல்கம் மட்டும் இங்கே போட்டிங்கனாலே blade.php வந்து இன்பில்டாகவே அது உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபைல் நேம் மட்டும் இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஹோம் பேஜில் டிஸ்பிளே ஆகிற அந்த ஃபைலோட அந்த பேஜோட கோடு வந்து இங்கே இதில் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது.